தனியாக இருக்கிறோம், வயசாகி போச்சு, நம்மளால் என்ன செய்ய முடியும்னே சொல்லக்கூடாது. நம்மளால் முடியாது, என்ன இருக்குது, துணிச்சலாக செய்யலாம். ஒரு 6 மாதம் படுக்கையிலே இருந்தாரு. டாக்டருங்க சொல்லிட்டாங்க பிழைக்க மாட்டார் அவர். அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யுது, மனத்தை தேத்திக்க வேண்டியது தானே. அந்த பிள்ளை கொடுக்கல, இந்த பிள்ளை கொடுக்கல, அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன். நம்ம வீட்லேயே இருப்பேன், சந்தோஷமாக தான் இருக்கேன். பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் பத்மாசனி. எனக்கு 81 வயசு ஆகுது. சென்னையில திருவல்லிக்கேணி ஜாம் பஜார் அங்க 1944 வருஷம் பிறந்தேன். தந்தை பெயர் கோவிந்தராஜ பிள்ளை, தாயார் பெயர் சாரதா. என்னுடைய தகப்பனார் சாரதா சார்கோல் டிப்போ என்று ஆழ்வார்பட்டையில் கடை வைத்திருந்தார். என் கூட பிறந்தவர்கள் 5 பேர், 3 பெண்கள், 2 பிள்ளைகள். நான் திருவட்டீஸ்வரன்பேட்டை பங்காரு நாயக்கர் ஸ்ட்ரீட் கிட்ட கார்பரேஷன் ஸ்கூல்ல அங்க 5 வரைக்கும் தான் இருந்தது. நான் படிச்ச ஃபர்ஸ்ட் திருவட்டீஸ்வரன்பேட்டையில. அதுக்கப்புறம் பங்காரு நாயக்கர் ஸ்ட்ரீட்ல 6லேருந்து 8 படித்தேன். அம்மா 44ல் பிறந்தேன்னா அம்மா 50லயே இறந்துட்டாங்க. அப்புறம் எங்களை எங்க அம்மாவுடைய அக்கா பெரியம்மா அவங்க தான் எங்களை வளர்த்தாங்க. எங்க 5 பேரையும் அவங்க தான் கடைசி வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் கிட்ட இருந்து எல்லாம் செஞ்சு வச்சாங்க. நான் ஏஎஸ்எல்சி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். ஏஜ் அட்டன் ஆயிட்டதால எங்களை அனுப்பலை, எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஒரு 4 வருஷம் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் 19 வயசில் கல்யாணம் பண்ணிட்டான். அவர் ரயில்வேல வேலை செய்தார். அவருக்கு பொண்ணை கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லி எங்கள் மாமியாரும் நாத்தனாரும் எங்கள் வீட்டில் கேட்டாங்க. சரின்னு எங்கள் அப்பா ஒத்துக்கினார். ஆனால் மாப்பிள்ளையெல்லாம் நாங்கள் பார்க்க வரல. அப்பவே நான் மாப்பிள்ளையை பார்க்கல. பெரியவங்களா பார்த்து செய்தோன்னு விட்டுட்டு மாப்பிள்ளை அழைப்பு நன்னு தான் பார்த்தேன். என்னையும் அவர் மாப்பிள்ளை அழைப்பு நன்னு தான் பார்த்தார். முதல் நாள்ல மாப்பிள்ளை அழைப்பு நன்னு தான் நானும் அவரை பார்த்தேன், அவரும் என்ன பார்த்தார். எங்க மாமியாரு மாமனாரு 2 பேரு தான். என் மாமியார் இருந்தாங்க, ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருந்தாங்க. 2வது குழந்தை பிறக்கிறதுக்குள்ள அவங்க பெரிய பிள்ளை விட்டு போயிட்டாங்க. அதால நானே என்ன செய்தேன், சரி நம்ம தான் எது செய்தாலும் நம்ம தான் செய்யணும். அதில் நானே எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்து அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களும் ஒன்று பொருந்தது. அவர் இன்டர்கல் கோச் ஃபேக்ட்ரியில் வேலை செய்திருந்தார். ரயில்வே தான். அவர் காலங்காலத்தில் 6:30 மணிக்கு சங்கு பிடிச்சிடுவாங்க, போயிடுவார். 11:45 மணிக்கு சாப்பிட வருவார். திருப்பி சாப்பிட்டு 12:00க்கெல்லாம் போயிடுவார். திரும்ப 4:30 மணிக்கு அங்கே சங்கு பிடிச்ச அப்புறம் தான் வீட்டுக்கு வருவார். இதில் 1963 டிசம்பர்லேயே ஒரு பொன் குழந்தை பிறந்துடுச்சு. அதுக்கப்புறம் 1965 இன்னொரு பொன் குழந்தை பிறந்துடுச்சு. அதுக்கப்புறம் நானே என்ன பண்ணேன், தனியாகவே பார்த்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்தோம். 1966 கல்யாண சாமான்லாம் வாடகை கொடுக்குற மாதிரி. அடுப்பு, கரண்டி, அண்டா, டெவுசா பாத்திரங்கள், ஸ்டீல் பாத்திரங்கள், இரும்பு பாத்திரம், சேர், டேபிள், ஷாமினா எல்லாம் வாடகை கொடுத்துருந்தோம். அவர் போயிடுவார். எல்லா நேரமும் நான் தான் இருந்து அந்த வியாபாரத்தை கவனித்தேன். 1966 இன்னொரு பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் 1968 ஒரு பொன் குழந்தை பிறந்தது. இங்கேருந்து நம்ம ஐநாவட்டிலேருந்து சயானி, வெள்ளிவாக்கம், அம்பத்தூர், ஆவடி ரோடு அங்கெல்லாம் நிறைய பேர். இப்போ எனக்கு தெரியாதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ கூட பாத்திரம் வாடகை கொடுக்குறவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் தென்னை மரம், முருங்கை மரம், எல்லா மரமும் இருந்தது. இந்த தென்னை மரத்தில் இருக்க தேங்காயெல்லாம் விற்பேன். முருங்கை மரத்துலேருந்து முருங்கைக்காயெல்லாம் விற்பேன். பூச்செடி போட்டு வச்சுருப்பேன், பூங்க விற்பேன். தென்னங்குச்சி கிழிச்சி தொடப்பமும் விற்பேன். நான் ஏன் இத்தனை பிஸ்னஸ் பண்ணால், அவர் ஒருத்தர் சம்பளம் அப்போல்லாம் 1963 ரொம்ப கம்மி. அப்புறம் வர 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 குழந்தைங்கள் ஆயிடுச்சு. அந்த சம்பளம் பத்தாத போயிடுச்சு. வீடு மாத்திரம் சொந்த வீடு தான் இருந்தாலும் பசங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்க, பீஸ் கட்ட, அவர் ஒரு சம்பளம் பத்தாதுலன்னு நாங்கள் எந்த பிஸ்னஸையும் நான் பார்த்துருந்தேன். எனக்கு இதை பற்றி நினைக்கும் போது இப்போ பேரம் பேத்தி எல்லாருமே நல்ல இதில் இருக்கிறாங்க, பதவியில் இருக்கிறாங்க. பொண்ணுங்க நல்ல பதவிகள் இருக்குது. பையனுக்கு நல்லா படிச்சுட்டு கௌரவமாக இருக்கிறானுங்க. எல்லாரும் நிறைய சொத்து பற்றி எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறானுங்க. எனக்கு எந்த குறையும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் என்னுடைய வேலையை நானே செய்துக்குவேன். அவர் 1998 இறந்துட்டார். எங்கள் வீட்டுக்கார் நாராயணசாமி பிள்ளை அவர் பேர். ரிட்டையர் 1992 ரிட்டையர் ஆனார். 98 இறந்துட்டார்.
அதால பிஸ்னஸை பார்த்துக்க ஆளு சரியா இல்லை. 35 வருஷம் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கேட்ரிங்லாம் வந்துடுச்சு, கேஸ் அடுப்பெல்லாம் வந்துடுச்சு. அதால பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாயிடுச்சு. இப்போ சேர் டேபிள் சாமினெல்லாம் எடுத்துன்னு போய் போடுறதுக்கு ஆள் வண்டின்னு சொல்லிட்டு எல்லாம் கமிஷன் கொடுத்து வச்சு நிறைய பேர் வியாபாரம் பண்ணாங்க. அதால நான் விட்டுட்டேன். பசங்களாம் எல்லாம் வெளியில வேலைக்கு போயிட்டாங்களா, பொண்ணுங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவருக்கு நோய் வாய்ப்பட்டு தான் செத்தார். அவர் ஒரு 6 மாசம் படுக்கையிலே இருந்தாரு. டாக்டருங்க சொல்லிட்டாங்க பிழைக்க மாட்டார் அவரு. அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யுது, மனத்தை தேத்திக்க வேண்டியது தானே. அதில் மனசை தேத்திக்கின்னு நம்ம குடும்பம் நம்ம பசங்க அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமா இருந்துட்டேன். 2 வீடு இருக்குது, வாடகை வருது, பென்ஷன் வருது. அதால நான் யாரையும் நம்பி இருக்கிற மாதிரி இல்லை. நம்ம இஷ்டமா இருந்துட்டு நம்ம சுதந்திரமா இருக்கணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும், நம்ம கையை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்மளா சுதந்திரமா இருக்கலாம். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேணாம். அதால நான் மனசு தைரியப்படுத்திக்கினேன். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறேன். எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அந்த பிள்ளை கொடுக்கல, இந்த பிள்ளை கொடுக்கல, இந்த பொண்ணு கொடுக்கல, அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும், இந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும், அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன். நம்ம வீட்லேயே இருப்பேன், சந்தோஷமா தான் இருக்கிறேன். நமக்கு பிடிச்சது செய்து சாப்பிட்டு நமக்கு பிடிச்ச கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படிதான் இருக்கிறேன். என்னை மாதிரி வயசானவங்க இருக்கிறதுக்கு நான் சொல்றது ஒரு அறிவுரை என்னன்னா, நீங்கள் மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. அதை செய்யலை, இதை செய்யலை, அவன் பண்ணலை, இவன் பண்ணலைன்னு மனசில் எப்பவுமே புழுக்கமாக வச்சுக்காதீங்க. மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. எங்கன்னா கோவில் உங்களால் நடக்க முடியுமா, நடக்க முடிகிற அளவுக்கு கோவில் கோலம் எங்கன்னா இருந்தால் போயிட்டு வாங்க. உங்களுக்கு சினிமா மேலே ஆசையா, சினிமா பார்க்கறதா போங்க. உங்களால் தனியாக நடக்க முடியுமா, நடக்க முடிஞ்சால் போங்க. இல்லாட்டா உங்களுக்கு துணைக்கு யாராவது வரேன்னு சொல்கிறாங்களா, இட்டுன்னு போங்க. வீட்லேயே அடைஞ்சு கிடக்காதீங்க. அவன் அந்த மனசுக்குள்ள அந்த பயமே இருக்கக்கூடாது. நமக்கு தனியாக இருக்கிறோம், வயசாகி போச்சு, நம்மளால் என்ன செய்ய முடியும்னே சொல்லக்கூடாது. நம்மளால் முடியாது, இன்னும் இருக்குது, துணிச்சலாக செய்யலாம். அதேமாரி என்ன வரப்போது பார்க்கலாம், வரும்போது வரட்டும் அப்படின்ட்டு இருங்க. ஒன்றும் மனசை போட்டு வருத்தப்பட்டுக்காதீங்க. சமாதானமாக இருங்க, மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நான் யார் துணையும் இல்லை, டூரிஸ்ட்டுங்களா கூட சேர்ந்துன்னு சிங்கப்பூர், மலேசியா, கேதார்நாத், பத்ரிநாத், முக்திநாத், அமர்நாத் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துக்கிறேன். காசிக்கு 10 தடவை போயிட்டு வந்துக்கிறேன். ஹரித்வார், ரிஷிகேஷ், கயா, அதனுடைய இந்த கர்நாடகா, பெங்களூர், மைசூர், உடுப்பி, கொடைக்கானல். இப்போ நான் போகிறேன் ஒரு நாள் டூர். எங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, எல்லா இடமும் இட்டுன்னு போவாங்க. டார்ஜிலிங் போயிருக்கிறேன். நம்மளது இந்தியா சீனா பார்டர், அது மேலே போய் ஏறி அங்கே போய் இந்த கொடியை பிடிச்சிக்கின்னு நின்று ஃபோட்டோலாம் பிடிச்சிருக்கிறேன். ஆனால் நிறைய ஊர் போயிருக்கிறேன். உடம்புக்கு தான் வயசு, மனசுக்கு வயசு கிடையாது. நம்ம மனசை தைரியமாக வச்சுக்கணும். தைரியமாக வச்சுருந்தா நம்மளால் செய்ய முடியாது என்ன இருக்குதுன்னு யோசிக்கணும். அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. புரியுதுங்களா? சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை அனுபவிங்க. நம்ம கடவுள் கொடுத்த வரம், நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன்தான் நம்மளுக்கு நிர்ணயிக்கிறான். நீ இந்த மாதிரி இருக்கணும், நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சந்தோஷமாக இருங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். என் பிள்ளைங்களாம் இருக்குது, 7 பசங்க இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்கட்டும், நானும் நல்லா இருக்கிறேன். எனக்கு எந்த குறையும் வைக்கல கடவுள். எனக்கு எல்லாமே இருக்குது. நான் நினச்சது நடக்குது. யாருக்கு என்ன செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேனோ கட்டாயம் செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு.